பண்ணாலே ரெஸ்பான்ஸ் இல்லாட்டினா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இந்த அனுபவம் வந்து இன்றைக்கு புதுசாக கிடைக்கும். இந்த விடயங்கள் நான் சொல்கிற விடயங்கள் இன்றைக்கு கிடைக்கும். நான் ஸ்கூல் படிப்புள்ள இந்த படிப்புல அதனால அதை நீங்கள் சொல்லட்டு நான் நான் மேம்பட மாட்டேன். சொல்ல விடயங்கள் வந்து சில ஓடும். ஆக்ரோஷமான மனநிலை, மந்தமான மனநிலை, வெறுக்க உறுதியான மனநிலையில் இதுக்குள்ள எங்களுக்கு திறமையான எங்களை என்ன தொழில் செய்ய விருப்பம் என்ன ஏழை இருக்கு அதை மையமாக வச்சு ஆர்வம் நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்க முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த 6 வகையான விஷயங்களை கண்டுபிடிச்ச இந்த சோழன் சொல்ல ஒரு உளவியலாம். எதுக்கு சொல்றான்னு சொன்னா சோழன் கோட்பாடு ஆளுமை மற்றும் ஆர்வங்களுக்கு ஒரு தொழில் அல்லது கல்வி சிகிச்சை தேர்வு செய்ய ஒரு நமக்கு என்ன ஆளுமை, என்ன திறமை, என்ன இயல்பு, என்ன இயலாமை இந்த கல்வியாளருக்கு நான் என்ன தொழில் செய்யலாம் என்பதை தீர்மானிக்கிறது தருது. அடுத்தது நீங்கள் அதை செய்யும்போது தொழில் நல்வாழ்வு மற்றும் வெற்றியை நோக்கி ஒரு முக்கிய வழியை முடியுது. எங்களுக்கு விருப்பமானதை நாம் செய்ய வேண்டும், விஷயத்தை செய்ய வேண்டும், சந்தோஷமா செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் வாழ்க்கையோட வெற்றியை நோக்கி போகும். அடுத்த வந்து வெற்றி என்பது நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள், உங்கள் வேலையும் கல்வியிலும் சிறப்பாக செய்ய என்பதால் வெற்றினா என்ன, நான் நல்லா இருக்கேன், எங்கே போனாலும் எனக்கு கோல் கிடைக்குது, பொறுப்பு கிடைக்குது, என்ன சந்தோஷம் இருக்குது, அதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி. அப்போ அந்த வெற்றியை நாங்கள் அடுத்த 6 முறை கண்டுபிடிச்சிக்கிறாங்க சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விஷயமா உங்களுக்கு தெரிவித்து 6 நிமிஷம் இருக்குது. வெற்றினா என்ன, அன்றாடம் நான் செய்கிற விஷயங்கள் எனக்கு விருப்பமாக இருக்குதா, விருப்பத்தோடு நான் நாளை கழிச்சேனா, சந்தோஷமா கழிச்சேனா இது பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமே தானே. இந்த தூங்க போகிற நேரம் பார்த்தா ஒன்றுமே தான் சிலாதானே இருக்குது, எல்லாம் விரக்தியாக தானே இருக்குது. காரணம் என்ன, சிலாருக்கு இது சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கு அவங்க நிபுணர் வச்சிருக்குது, நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுல பாதியில் நடந்து கொண்டிருக்காங்க. சில நேரத்துக்கு நான் 7 நாளைக்கு 1 மணி நேரம் எனக்கு நான் பிறந்ததே எனக்கு தெரியாது, இந்த நாள் எப்படி கல்வியே எனக்கு தெரியாது தானே. அதிகமான விருப்பமா சமைச்சுக்காராங்க சாப்பிட்டு ஒருவோட இருக்கிற காலம்போது தானே அடுத்த கட்டங்களுக்குள்ள திறமை இல்லைன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறது தானே, அப்படித்தானே. அப்போ அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஆளும் சோதனை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை பாருங்க, நான் சொன்னேன் யதார்த்தமான ஆளுமை. இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, யதார்த்த நபர் என்பவர் செயற்பாட்டாளர். செயற்பாளர் சொன்னால் டெக்னிக்கலாக செய்யக்கூடிய இந்த திறமை, தோட்டம் செய்யக்கூடிய ஆடு மாடு வளர்க்கக்கூடிய